ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்க முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க நண்பா. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே மிஸ்டர் வேங்கை தான் காட்டுறாங்க. அவரும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் ஹீரோயினும் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வருவாங்க. மிஸ்டர் வேங்கை பார்த்த ஹீரோயினும், ஹலோ நீங்க யாரு அப்படின்னு கேட்டதும், மிஸ்டர் வேங்கும் இந்த வீட்டில் நீங்களா இருக்கீங்க, அப்ப நீங்க மிஸ்டர் சூவோட மனைவியா தான் இருக்கணும் அப்படின்றாரு. ஹீரோயினும் ஆமான்னு தலையாட்டினதும், மிஸ்டர் வேங்கும் என்னோட பேர் வேங், என்னோட அண்ணனோட பையன் தான் மிஸ்டர் சூவை அடிச்சிருக்கான், அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு மிஸ்டர் வேங். அதுக்கு ஹீரோயினும், நீங்க நேரா போய் மிஸ்டர் சூ கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கு மிஸ்டர் வேங்கும், இல்லங்க நான் போனேன், ஆனாலும் அவரை என்னைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னோட அண்ணனோட பையனோட பேரு ஜின், அவன் இன்னும் காலேஜ் போற வயசுல தாங்க இருக்கான். மிஸ்டர் சூ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், கொஞ்சம் இருங்க, ஜின்னு நான் சொன்னீங்க, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, உங்களோட அண்ணனோட பையன் ஐஸ் ஹாக்கி எதுவும் விளையாடுவானா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அதுக்கு மிஸ்டர் வேங்கும், ஆமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஜின் இந்த வேலைய தனியா பண்ணனானா இல்ல அவன் கூட அவனோட கூட்டாளி யார் சரி இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அதுக்கு வேங்கும், ஆமாங்க இன்னொரு ஆளும் அவன் கூட இருந்திருக்காங்க, ஆனா அது யாருன்னு ஜின் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்றாரு மிஸ்டர் வேங். இத கேட்ட ஹீரோயினும், ஆஹா விசக்கிருமி வேலைய பார்த்து விட்டுருச்சு போல, சாரி சார், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு ஹீரோயினும் மிஸ்டர் வேங்க கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே போலீஸ் ஸ்டேஷனை காட்ட ஹீரோயினும் மிஸ்டர் வேங்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயினும், ஜின் மேல எந்த தப்பும் இல்ல சார், மிஸ்டர் சூ அடிச்சது என்னோட தங்கச்சியான ஜியான் ஜூன் தான் அப்படின்றாங்க ஹீரோயின். அப்ப போலீஸும், அப்படியா, அது அந்த பையன் சொல்லவே இல்லையே. அப்ப மிஸ்டர் வேங்கும், சார் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சின்ன பசங்க, அவங்க மேல கேஸ் ஒன்னும் ஃபைல் பண்ணாங்க, அவங்க பாவம்ல அப்படின்றாரு. அப்ப போலீஸும், இங்க பாருங்க சார், மிஸ்டர் சூ சைன் பண்ணாதான் அவங்கள ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்ப ஹீரோயினும், மிஸ்டர் சூ என்னோட ஹஸ்பண்ட் தான், அவருக்கு பதிலா நான் சைன் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சைன் பண்ணி ஜின்னையும் அவங்களோட தங்கச்சியும் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினும் மிஸ்டர் வேங்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ண ஜின்னும் ஹீரோயினோட தங்கச்சியும் வெளியே வராங்க. ஹீரோயின் அவங்களோட தங்கச்சிய பார்த்து, செய்யறதையும் செஞ்சு புட்டு எப்படி முழிக்கிறா பாரு அப்படின்னு மன்னிப்பு கேளுமா அப்படின்றாங்க ஹீரோயின். அவங்களோட தங்கச்சியும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. ஹீரோயினும், எனக்கிட்ட யாரு கேட்க சொன்னா, மிஸ்டர் வேங் கிட்டையும் ஜின்னு கிட்டையும் கேளு அப்படின்றாங்க. அதுக்கு மிஸ்டர் வேங்கும், ஐயோ பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும், உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க அதுக்கும் ஹீரோயினோட தங்கச்சி, ஆமா பசிக்குது அப்படின்றாங்க. ஹீரோயினும், உனக்கிட்ட யாரு கேட்டது, நான் ஜின் கிட்ட கேட்டேன், ஜின் உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜின் பையனும், ஆமாங்க லைட்டா பசிக்குது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினும், சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன், மிஸ்டர் வேங் நீங்களும் வாங்க அப்படின்னு ஹீரோயினும் கார்ல போய் ஏறுறாங்க. மிஸ்டர் வேங்கும் திருன்னு முழிக்கிறாரு. டேய் மருமகனே நானும் வரணுமாடா அப்படின்னு மிஸ்டர் வேங்கும் ஜின் கிட்ட கேட்க அதுக்கு ஜின்னும், யோ மாமா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கியா, மிஸ் பண்ணிராத, வா போகலாம் அப்படின்னு ஜின் பையனும் மிஸ்டர் வேங்க கூட்டிக்கிட்டு ஹீரோயினோட போறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் குளிக்கிறதுக்காக பல்லெல்லாம் தேய்ச்சி ரெடி ஆகிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோவோட அம்மாவும் பாத்ரூம் கதவை திறந்துடுறாங்க. டக்குன்னு பயந்து போன ஹீரோவும், அம்மா என்னம்மா பண்ற, நான் குளிக்க போறேன்ல அப்படின்றான். அதுக்கு ஹீரோவோட அம்மாவும், ஆமா ஏதோ பாக்காதத பார்த்த மாதிரி கத்துற அப்படின்னதும், ஏமா இப்ப நான் சின்ன பையன் இல்லம்மா, இப்ப நான் பெரிய பையன், எதுக்குமா இப்படி பண்ற அப்படின்றான். அப்ப ஹீரோவோட அம்மாவும், இங்க பாத்தியா எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ காட்ட, என்னதுமா அப்படின்னு ஹீரோ கேட்க அம்மாவும் அந்த பாக்ஸ திறந்து காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸையும் ஹீரோக்கு காட்டிட்டு, என்னடா அம்மாக்கு இது மேட்சிங்கா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும், நல்லா தான் இருக்கு, இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேக்குறான். அம்மாவும் 4 விரலை காட்ட, என்ன 400 யுவானா அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு அம்மாவும், நீ லூசாடா, 400 யுவான் இல்ல $400 அப்படின்றாங்க. இத கேட்டு ஷாக் ஆன ஹீரோவும், என்னது $400, உனக்கு பைத்தியம் கீத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாமா, இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறாரு அப்படின்றான் ஹீரோ. அப்ப அம்மாவும், உன்னோட அப்பாவை சமாளிக்க எனக்கு தெரியும்டா,
அதை விடு, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஏதோ குறையா இருக்குமா, நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் உனக்கு செட் ஆகாது அப்படின்றான் ஹீரோ. இத கேட்டு காண்டான அவனோட அம்மாவும், ஆமாண்டா, அம்மாக்கு வயசாகிருச்சுல்ல, அதனால எந்த ட்ரெஸ்ஸ போட்டாலும் எனக்கு அசிங்கமா தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன பொண்ணு சாக்கு துணியா ட்ரெஸ்ஸா போட்டாலும் உன்னோட கண்ணுக்கு அந்த சின்ன பொண்ணு தேவதை மாதிரில தெளிவா, உன்னோட அம்மாக்கு தான் வயசாகிருச்சே அப்படின்றாங்க அம்மா. இத கேட்ட ஹீரோவும், அம்மா அம்மா நான் அப்படி ஒன்னும் சொல்லலம்மா, சரி நீயும் அழகாத்தான் இருக்க அப்படின்றான். அம்மாவும், அப்படியாடா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டா அம்மா அழகா இருப்பேன்ல அப்படின்றாங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு, அம்மா நான் குளிக்கணும், கொஞ்சம் வெளியில போறியா அப்படின்னதும், சர்ரா நீ குளி, நான் போறேன் அப்படின்ட்டு ஹீரோவோட அம்மா அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹாஸ்பிட்டலை காட்ட, அங்க மிஸ்டர் சூவும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகிறாரு. அப்ப டாக்டரும், என்ன சார் தனியா போறீங்க, உங்களை கூட்டு போக யாரும் வரலையா அப்படின்னு கேட்க, மிஸ்டர் சூவும் எனக்குன்னு யாரும் இல்ல சார் அப்படின்றாரு. நேரம் பார்த்து அங்க ஹீரோயினும் வராங்க. அப்ப மிஸ்டர் சூவும், என்னம்மா இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு மிஸ்டர் சூவும், என்னடா ஆச்சரியமா இருக்கு, இது வரைக்கும் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டதே இல்லையே அப்படின்றாரு. ஹீரோயினும், சரி நான் அப்ப போறேன் அப்படின்னு கிளம்ப, நில்லுமா என்னையும் கூட்டு போமா அப்படின்றாரு மிஸ்டர் சூ. ஹீரோயினும் மிஸ்டர் சூவோட கைய பிடிச்சு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சூவும் சும்மா இல்லாம, ஏமா என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் இன்னும் அந்த பாசம் என் மேல நீ வச்சில்ல இருக்க அப்படின்றாரு. ஹீரோயினும் டக்குன்னு கைய உதறி விட்டுட்டு, இங்க பாரு, இப்படி பேசினா விட்டுட்டு போயிருவேன் அப்படின்றாங்க. மிஸ்டர் சூவும், ஏமா எனக்கு அடிபட்டிருக்குமா, இப்படி என்னைய கஷ்டப்படுத்தாதமா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும், சரி ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க அவனோட அம்மாவும் நைட் டின்னரை சமைச்சிட்டு, டின்னர் ரெடி ஆயிருச்சு எல்லாம் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட, ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிளுக்கும் வராங்க. அப்ப ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவையும் அவனோட அப்பாவையும் பார்த்து, உங்க 2 பேத்துக்கும் இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்டா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், உங்களோட சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்குமா அப்படின்றான். அப்ப ஹீரோட அப்பாவும், டேய் இன்னைக்கு உங்க அம்மா எனக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருந்தாடா, அதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இல்லையப்பா எனக்கு கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னதும் ஹீரோட அப்பாவும் அந்த போட்டோவை காட்டிட்டு, பாத்தியாடா உன்னோட அம்மா வயசாகினாலும் ரொம்பவே அழகா இருக்கால அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோவும், அப்பா என்னோட அம்மா எப்பவுமே அழகுத்தான்ப்பா அப்படின்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோட அம்மாவும் டக்குன்னு எழும்பி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பாவும், என்னடா இவளுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோவும், பா உஷாரா இருப்பா, ஏதோ ஆக போகுது அப்படின்றான். அம்மா மறுபடியும் கிச்சன்ல இருந்து வெளியே வர, ஹீரோ அவனோட அம்மாவை பார்த்து, அம்மா சாப்பிடல அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் பசி இல்ல அப்படின்னுட்டு ஹீரோட அம்மாவும் ரூம்க்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட காட்ட, அவங்க கிட்ட மிஸ்டர் சூவும் நல்லா தண்ணி அடிச்சிட்டு, என்னோட பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பக்கம் மறுபடியும் ஹீரோவோட அப்பாவை காட்ட, அவரும் ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு இருப்பாரு. நேரம் பார்த்து அங்க வந்த ஹீரோவோட அம்மாவும் டிவி சேனலை மாத்தி விட்டுருவாங்க. ஹீரோட அம்மாவும் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அத பார்த்த அப்பாவும், எனக்கு இல்லையாமா அப்படின்னு கேட்டதும், வேணும்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க ஹீரோவோட அம்மா. அப்பாவும், சரிதான் போடி, நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் கிச்சனுக்கு போறாரு. கிச்சனை பார்த்துட்டு வெளியில வந்த அப்பாவும், ஏமா சமைச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருக்குதுமா, நீ அதை கிளீன் பண்ணலையா அப்படின்னு கேட்க, ஹீரோட அம்மாவும், நீ போய் கழுவு அப்படின்றாங்க. ஹீரோட அப்பாவும், ஏது நானா அப்படின்னு கேட்க, நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவும், இப்ப என்னடா பண்றது அப்படின்னு மொழின்னு முழிச்சிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோட ரூமுக்கு போறாரு. ஹீரோவும், என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏண்டா உன்னோட அம்மா தவறான டேப்லெட் எதுவும் குடிச்சிட்டாலோ அப்படின்னு ஹீரோட அப்பாவும் கேட்க, ஹீரோவும், அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதப்பா அப்படின்றாரு. அப்பாவும், நான் ஒண்ணுமே பண்ணலையடா அப்படின்னதும் ஹீரோவும், நில்லுப்பா நான் போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். ஹீரோட அப்பாவும், வேணா போகாத அப்படின்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் ஹீரோவை பார்த்து, ஏண்டா வயசானாலும் இந்த பொண்ணுகளை புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படின்றாரு. இத கேட்ட ஹீரோவும் சிரிக்கிறான். இத பார்த்த அப்பாவும், சிரிடா சிரி, உனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், இப்ப புரிஞ்சுக்கவாடா இந்த அப்பாவோட வலிய அப்படின்றாரு.
அதுக்கு ஹீரோவும் அப்பா அம்மா எதுக்கு கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது அப்பாவும் எதுக்குடா எனக்கு சொல்லுடா அப்படின்றாரு. ஹீரோவும் அப்பா இன்னைக்கு அம்மா ஒரு புது ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் அம்மாக்கு அழகா இருக்குன்னு நாங்க சொல்லல, அதுக்கு தான் கோவமா இருக்காங்க அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட அப்பாவும் சரிடா உன்னோட அம்மாவை சமாதானப்படுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அம்மாக்கு நீ ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கி கொடு அப்படின்றான் ஹீரோ. ஹீரோவோட அப்பாவும் ஆமாண்டா உங்க அம்மாக்கு அது மட்டும் தான் குறை அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோவும் அப்பா ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் பா, அத புரிஞ்சுக்கோ அப்படின்றான். ஹீரோட அப்பாவும் அப்படின்னுட்டு எழும்பி போய் கண்ணாடி மூலமா வெளிய பார்க்க ஹீரோட அம்மா அப்பாவோட தலகாணிய கொண்டு வந்து வெளியில சோஃபால போட்டுட்டு கோவமா போறாங்க. இத பார்த்த ஹீரோட அப்பாவும் ஆஹா இன்னைக்கு விடிய விடிய கொசுக்கடியில தான் தூங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நேர போய் ஹீரோ கிட்ட டேய் மகனே அந்த ட்ரெஸ் எவ்வளவு விலை வரும், ஒரு 300 யுவான் வருமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் 300 யுவானா அப்பா அதை விட 3 மடங்குப்பா அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோட அப்பாவும் டேய் யங்ஷு உன்னோட அப்பாக்கு ரொம்பவே வயசாகிருச்சுப்பா, நீ என்னை விட ரொம்பவே இளமையா இருக்க, உன்னை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னை விட உன்னோட அம்மா தான் உன்னை வளர்க்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டா தெரியுமா, உன்னோட அம்மா பாவம் இல்லையா அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோவும் அப்பா நீ சுத்தி வளைச்சு எங்க வரான்னு எனக்கு தெரியும்பா, என்ன இப்ப அம்மாக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு வேணும் அவ்வளவுதானே, சரி உன்னோட பேங்க் அக்கவுண்ட் QR காட்டு நானே காசு சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்றான் ஹீரோ. அப்பாவும் ஹீரோவை பார்த்து நீ என்னோட செல்ல குட்டிடா அப்படின்றாரு. ஹீரோவும் சரி ஐஸ் வச்சது போதும் QR காட்டு அப்படின்னு அவனோட அப்பாக்கு காசையும் சென்ட் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பக்கத்துல இருந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட போக ஹீரோட அப்பாவும் டேய் அதை நான் கழுவலடா அப்படின்றாரு. ஹீரோவும் அப்பா இத கழுவித்தாப்பா அப்படின்னு கேட்க டேய் மகனே நீ அதை கழுவிக்கோ அப்பாக்கு வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அப்பா. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த பாட்டுல பார்க்கலாமா? See you next video guys.